ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் ஃப்ரம் ராக்ஃபோர்ட் சிட்டி. இன்றைக்கி அகரகரை வச்சு ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். அகரகரை வந்து பிளாஸ்டிக்கா, வாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி ரோஸ் பெடல்ஸை வச்சு கொஞ்சமாக எசன்ஸ் எடுத்திருக்கேன். ரோஸ் பெடல்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அகரகரை சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல்லி செட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 or 2 ஹவர்ஸ்லேயே ஜெல்லி செட் ஆயிரும். வெளியில் வச்சிங்கன்னா 3 to 4 hours கூட ஆகலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலரை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அகரகர்னா என்ன? அகரகருங்கிறது வந்து கடல் பாசி, ஒரு வகையான வந்து கடல் பாசின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரெட் கலர் கடல் பாசின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து மலச்சிக்கல்லாம் போக்கும். இதில் அதிகமான ஃபைபர்ஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. கண்ட ஜெல்லிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து நம்ம கண்ணு முன்னாடி இதை செஞ்சு கொடுக்குறோம். இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுங்க. டாடா, பாய்.